உங்ககிட்ட கேட்ட அதே கேள்வி நான் இப்போ கேட்குறேன். எதுக்காக மேக்கப் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? எதுக்காக அகாடமியை சூஸ் பண்ணீங்க? என்னோட டூ லைட் மேக்கப் ஸ்டுடியோ அகாடமி. டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கற்றுக்கிறேன். ஓகே. ஏன்னா ரைடர்னா இப்படி இருக்கும்னு தெரியும். ஆனால் அதில் என்னென்ன பண்ணுறாங்க, இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்ததுனால பழைய மாதிரிலாம் இருக்க முடியாது. சும்மா ஒரு பவுடர் வச்சோம், ஒரு பொட்டு வச்சோம் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு தான் எதெல்லாம் பண்ணோம், ஏதோ பண்ணாங்க போனாங்க அப்படின்னாங்க. ஆனால் இப்போலாம் வந்து நுணுக்கமாக கேட்குறாங்க. எனக்கு இந்த கண்ணி இப்படி தான் வேணும், எனக்கு இந்த ப்ளஷ் தான் வேணும், எனக்கு இந்த மேக்கப் தான் வேணும் அப்படின்னு கேட்கறதுனால நான் கற்றுக்கணும்னு பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது உங்களோட இது வந்து இன்ஸ்டாவில் ஓகே. இன்ஸ்டாவில் பார்க்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் நல்லா சொல்கிறீங்க. இது வச்சு இன்னும் 2-3 இங்கேயே எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் இருக்குது. நீங்கள் சொல்லிக் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்தேன். அதை பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் ஓகே, தேங்க்யூ. பட் இப்போ இந்த வந்தீங்க இந்த இது இப்போ ஒரு 1 வீக் நம்ம கிளாஸ் முடிச்சிருக்கோம். அதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? நான் எப்படி தெரியுது. ஐ மேக்கப் அதுக்கு முன்னெல்லாம் நான் வந்து எடுப்பேன், அப்படியே படிப்பேன். ஆனால் அப்படி கிடையாது. மேக்கப் ஆர்டிஸ்ட் எப்படி ஒரு ப்ரஷ்ஷை பிடிச்சி ஹேண்டில் பண்ணி எப்படி அதை அதெல்லாம் பண்ணி அந்த டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க. மேக்கப்லேயுமே அந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே சொல்லிக் கொடுத்தது எனக்கு பிடிச்சது. நானும் ஒரு தைரியமாக போய் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வர அளவுக்கு எனக்கு தைரியம் வந்து. ஆமாம், இவங்க முடிச்சுட்டு அன்னைக்கு பிரைடல் நம்ம பேசிக் மேக்கப் முடிச்சுட்டு அடுத்த நாள் போய் ஒரு பிரைடு ஐ மீன் ஒரு மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் கண்டிப்பாக. அந்த மேக்கப் பார்த்துட்டு ஒரு மேக்கப் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, தைரியமாக பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு வேணும் கண்டிப்பாக. இப்போ இவங்க பண்ணிட்டாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ உங்கள் எல்லார்ட்டையுமே என்கொயரி வருது, ரைட்டா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெறும் பேசிக் மேக்கப் மட்டும்தான் முடித்தோம். உங்களுக்கு என்கொயரி வந்திருக்கு, உங்களுக்கு ஜூனுக்கு கேட்டிருக்காங்க, உங்ககிட்ட என்கொயரி பண்ணிட்டாங்க. இவங்க ஒரு பிரைடு ஒரு அட்டன் பண்ணி முடிச்சிட்டாங்க, ரைட்டா? எல்லாருக்குமே அப்போ ஒரு மேக்கப் கற்றுக்கிட்டோன்னா நம்மளுக்கு என்கொயரி வருதா, உங்களுக்கு தெரியுதா, டிஃப்ரெண்ட் தெரியுதா? பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பிஸ்னஸ் இப்போமே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது இன்னும் நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது, நிறைய நாள் இருக்குது. அப்படிங்கும்போது இன்னும் எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ட் வரும் உங்களுக்கு?